நீங்க இத கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. டைம் என்பது, அதாவது காலம் என்பது எல்லாருக்குமே சமமானது தாங்க. ஆனா, அதை நாம் உணரும் விதம், அதாவது டைம் பெர்செப்ஷன் ஒரு மாய கண்ணாடி போன்றதுங்க. நீங்க ரொம்ப விரும்பி செய்ற வேலைய செய்யும் பொழுது, மணி நேரங்கள் ஜஸ்ட் மினிட்ஸ், அதாவது நிமிடங்களாக கரையும். உதாரணத்திற்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிராயிங் வரையறீங்கன்னு நெனச்சுக்கோங்க. அதை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்த்தா நெறைய நேரம் ஆயிருக்கும். அட! இவ்ளோ நேரம் ஆயிருக்கு, தெரியவே இல்லன்னு நெனச்சிருப்பீங்க. பிடிக்காத வேலை இருக்கும்போது நிமிடங்கள் மணி நேரங்களாக நகரும். காலத்தின் சூட்சுமம் தான் இந்த டைம் பெர்செப்ஷன், அதாவது காலத்தை உணருதல். காலம் மாறப்போவதில்லங்க. ஆனா, உங்க மனநிலை மாறினால் டைமின் வேகமும் மாறும். நீங்க வாழ்க்கையை ரசித்து வாழும்போது காலம் உங்களோடு ஓடும். ஆனா, நீங்க சலிப்பில் முடங்கும்போது காலமும் உங்களோடு முடங்கிவிடும். இந்த டைம வேஸ்ட் செய்பவர்களுக்கு அது எதிரி. ஆனால், அதை ரசிப்பவர்களுக்கு, அதாவது காலத்தை ரசிப்பவர்களுக்கு வேஸ்ட் செய்யாமல் ரசிப்பவர்களுக்கு அது ஒரு சிறந்த தோழன். நன்றி நண்பர்களே! இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.